மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள். எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தாய் தகப்பனாக, பிள்ளைகளாக, குடும்பமாக தேவனுடைய சமூகத்துக்கு வந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நீங்கள் சுகமாய் வாழும்படி, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் வாழத்தக்கதாக
உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் நம்முடைய தியானமாக மார்க் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். மார்க் 11:24 வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ கவனியுங்கள், அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சகோதரர்களே, இந்த ஜெபத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபிக்கும்போது ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணீங்களோ அது நடந்து விடுமா, நடந்து விட்டதா என்றெல்லாம் நம்முடைய மனம், நம்முடைய கண்கள் அதற்கான பதிலை தேடும். ஆனால் நாம் எவைகளை கேட்டோமோ அவைகளை அடைந்து விட்டோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். Believe that you received. நீங்கள் பெற்றுக்கொண்டதற்காக விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். சகோதரர்களே, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 13 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது இலையில் உள்ள அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்திலே வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவர்களுடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் இது. இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வந்தார். அவர் எருசலேமுக்கு போகும்படியாக வந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி பயணம். எருசலேமுடைய தேவாலயத்தை அவர் சந்தித்த பிறகு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு கொல்கதா மேட்டிலே அவரை சிலுவிலே அறைகிறார்கள். திஸ் இஸ் த லாஸ்ட் விசிட் ஆஃப் ஜெருசலேம் டெம்பிள். அதற்கு முன்னதாக நடந்த சம்பவம் இது. இந்த வசனத்தில் அத்தி மரம் என்ற ஒரு கருத்தை நாம் இங்கே படிக்கிறோம். தமிழ்நாட்டில் மா, பலா, வாழை, அது நம்முடைய தமிழர்களுடைய 3 முக்கணிகள். அதுபோல் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் திராட்சை, அத்தி, ஒலிவும், இந்த 3 பழங்களும் முக்கியமானவைகள். இந்த அத்தி மிக மிக முக்கியமானது. அது ஒரு உணவு, அதில் மருத்துவ குணம். அத்தி மரம் பயனுள்ளதாக இருந்தது, நிழல் தருவதாக இருந்தது. ஆகவே இஸ்ரவேலினுடைய பாதைகளில், ரோட்டில் எல்லா பக்கமும் அத்தி மரத்தை நடுவாங்க. திராட்சை தோட்டத்தின் நடுவில் கூட ஒரு சில சமயங்களில் அத்தி மரங்களை நடுவாங்க, நிழல் தருவதற்காக. அதனுடைய இலைகளும் மிக பெரியது, கனிகள் ஆரோக்கியமானது. அது பசியை மட்டும் ஆற்றுது அப்படி நினைக்காதீங்க. அது காயத்தை கூட, புண்ணை கூட ஆற்றக்கூடியதாக இருந்தது. வயிற்றில் உள்ள எல்லா புண்ணையும் ஆற்றக்கூடியதாக இருந்தது. அத்தி மரம் அதனுடைய காலத்தில் தான் காய்க்க முடியும். காலம் மாறி ஒரு அத்தி மரத்தில் நீங்கள் அத்தி பழங்களை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட எப்போதும் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் சரியாக இருக்கும், ஒரு நேரம் சரியில்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? இந்த அத்தி மரத்தண்டை அவர் வருகிறார், அந்த மரத்தை பார்க்கிறார், கிளைகள் வழியாக இலைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எந்த ஒரு பகுதியிலும் ஒரு பழைய அத்தி பழம் மறைந்து இருக்கவில்லை. சில சமயங்களில் மரத்தில் இருக்கிற காயெல்லாம் அறுத்த பிறகு கூட ஒரு 10 காய் பின்னால் வர ஆள் அறுப்பான். காரணம், அவைகள் நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் போயிடும், அது மறைந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை நன்றாக பார்க்கிறார். அவருடைய சீஷர்கள் 12 பேர் பின்னால் நின்று இயேசு என்ன செய்கிறார் என்று கவனிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த மரத்தினிடத்திலே பேசுகிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இயேசு இதற்கு முன்னதாகவே சொன்னார், இந்த மரத்தை நீங்கள் வேரோடு பிடுங்கி நடு சமுத்திரத்தில் போய் விழுந்து விடு என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொன்னார். இயேசு
மலையினிடத்தில் பேசலாம் என்று சொன்னார், மரத்தினிடத்தில் பேசலாம் என்று சொன்னார். ப்ராக்டிக்கலாக இங்கே அத்தி மரத்தண்ட அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனிகள் உண்டாகாது, ஒரு மனிதனும் உன்னிடத்தில் ஒரு கனியை புசிக்க மாட்டான். இவ்வளவுதான் சொன்னார். இந்த கருத்தை எழுத்தாளர்கள் அத்தி மரத்தை இயேசு சபித்தார் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் மூல மொழியில் இயேசு அத்தி மரத்தின் இடத்துல பேசினார். சில சமயங்களில் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய உறவினர்கள் நம்மை பார்த்து நீ விளங்காமல் போவ அல்லது விளங்குவ, நல்லா இருப்ப அல்லது நல்லா இல்லாமல் நாசமாக போவ அப்படின்னு வாயினால் நம்ம இடத்துல பேசுகிறாங்க. இயேசு கிறிஸ்து பேசுகிறார். சகோதரர்களே, அப்படி அவர் பேசின போது அந்த மரம் அதை கேட்டுக்கொண்டது. அப்போஸ்தலர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அந்த மரம் பட்டு போய் விடும் என்று உடனே அவர்கள் நினைத்தாங்க. ஆனால் அது நல்ல அழகாக பசுமையாக சூரிய ஒளியில் பிரகாசமுள்ள பசுமை நிறைந்த மரமாக இருக்கிறது. இப்போது அந்த 12 அப்போஸ்தலருடைய மனசில் என்ன நினச்சிருக்கோம்? இஸ் இட் எ ஃபெயிலியர்? டஸ் கிரைஸ்ட் லாஸ்ட் ஹிஸ் பவர்? இது தோல்வியா? கிறிஸ்து தமது அதிகாரத்தை இழந்து விட்டாரா என்று அவர்கள் யோசித்தார்கள். காரணம் என்னென்னா, அந்த அப்போஸ்தலரோடு இயேசு பயணப்பட்ட போது கடலில் பெரும் சீற்றமும் புயலும் வீசிய போது அவர் எழுந்து நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. உடனே புயலும் மழையும் நின்று விட்டதாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு வார்த்தையில் இயற்கையை கட்டுப்படுத்தினார். ஒரு குருடனை பார்த்து நீ போய் உன் கண்களை கழுவு சீலோவாம் குளத்திலே என்று சொன்னபோது அவன் பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான். இதையெல்லாம் அப்போஸ்தலர்கள் பார்த்தாங்க. ஆனால் இப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை பலிக்கவில்லை, நடக்கவில்லை. சொன்ன மாத்திரத்தில் எந்த மாற்றமும் தெரியல. ஒரு கால அப்போஸ்தலருடைய மனதில் ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தினமும் ஜெபிக்கிறோம், தினமும் வேண்டுதல் செய்கிறோம், ஆனால் அது நடக்கிறதாக தெரியல. சகோதரர்களே, அது நடக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை தான் மார்க் 11:24 நாம் படித்தோம். வாட்ஸ்எவர் ஆஸ்க் பிலீவ் தட் யூ ரிசீவ். நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். சமயத்தில் ரோஜா மலர்களை மிக பக்குவமாக அதனுடைய தண்டுகளோடு வெட்டி வீடுகளில் ஒரு அழகான வாசலில் வச்சு அலங்காரமாக வைத்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த பூக்கள் வெட்டப்படுவதற்கு முன்னால் எப்படி இருந்ததோ அவ்விதமாகவே இருக்கும். நறுமணம் வீசும். அதனுடைய அழகு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அது நம்முடைய வீட்டில் மேசையின் மேலே அது அழகாக இருக்கும். ஆனால் 2-3 நாளைக்கு பிறகு அழகாக இருந்த அதனுடைய இதழ்கள், அந்த காம்புகள் நிறம் மாற ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். ஒரு 4 நாளில் அந்த மொத்த ரோஜா பூக்களும் அப்படியே அது காய்ந்து விடும். என்ன காரணம்? உயிருள்ள ரோஜா செடியிலிருந்து அது வெட்டப்பட்டிருந்தது. வெட்டப்பட்டு இருந்தாலும் ஆரம்பத்தில் அந்த பூ அழகாக தான் இருந்தது. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் வரைக்கும் கூட இருந்தது. இப்பொழுதெல்லாம் விஞ்ஞானத்தில் சில மருந்துகளை கலந்து இந்த தண்ணீரோடு அதை சேர்த்து வைத்தால் அந்த ரோஜா காம்புகள் மறுபடியும் துளிர்க்கக்கூடிய அளவுக்கு கூட விஞ்ஞானம் இப்பொழுது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஆனாலும் அடியிலே வேறு கிடையாது. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற பிரச்சனைகள் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த சிம்டம் மாறாமல் இருக்கும். நாம் ஜெபம் பண்ணோம், அந்த கேன்சர் வியாதிக்காக ஜெபம் பண்ணோம், அந்த வேலைக்காக ஜெபம் பண்ணோம், அந்த குடிகார அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவதற்காக ஜெபம் பண்ணோம், மாமனார் மாமியாருடைய பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணோம், நம்முடைய மனைவியினுடைய கீழ்ப்படியாமைக்காக ஜெபம் பண்ணோம், கணவனுடைய தவறான வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுகிறோம்,
பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நமக்கு கொண்டு வருகிற சோதனைகள் வேதனைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். நாம் செய்கிற தொழிலுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். இவைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது பதில்கள் நமக்கு தெரியல, பதில் வரல. ஆனால் இயேசு கிறிஸ்து இனி இது முதற்கொண்டு உன்னிடத்தில் ஒரு கனி உண்டாகாது, ஒருவன் அதை பிசுக்க மாட்டான் என்று இயேசு அந்த அத்தி மரத்தினிடத்தில் சொன்னபோது அது உடனே நடக்கவில்லை என்று தான் அப்போஸ்தலர் நினைத்தாங்க. அடுத்த நாள் அதே வழியாக அவர்கள் திரும்பி வரும்போது இயேசு பேசின அத்தி மரத்தண்டை அவர்கள் வந்தார்கள். அங்கே ஒரு ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருந்தது. மார்க் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். சகோதரர்களே, திரும்பி வரும்போது அந்த அத்திமரத்தினுடைய தோற்றம் மாறியிருந்தது. அதனுடைய பசுமை போயிருந்தது. அது ஒரு மகிழ்ச்சி இல்லாத துக்க மரம் போல தெரிந்தது. அது வாடி போயிருந்தது. நிமிர்ந்து நிற்க வேண்டிய இலைகள் கவிழ்ந்து தொங்க ஆரம்பித்தது. பட்டு போனதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மரம் பட்டு போச்சு, ஒரு செடி பட்டு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மரத்துக்கும் அதனுடைய வேருக்கும் இடையில் ஏதோ நடந்திருக்கிறது. அந்த மரத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிற வேர் அங்கே ஈரமற்று காய்ந்து போய் சக்தியற்று அது நீர் உறிஞ்ச முடியாமல் அது செத்து போன போது வெளியே இருக்கிற மரம் மிச்சம் இருக்கிற தண்ணீரால் ஒரு சில நாட்கள் இருக்கும், ஆனால் அது காய ஆரம்பித்து விடும். இன்றைக்கும் நம்முடைய தோட்டத்தில் உள்ள அழகான மலர் செடிகள் 2 நாளைக்கு மேலே தண்ணீர் ஊற்றாமல் இருந்தால் அது காய்ந்து போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுபோல் ஜெபத்தின் கீழே இயேசு நாமத்தை உபயோகப்படுத்தின ஒரு மனிதனுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை உன்னுடைய விருப்பத்தின்படி உன்னுடைய வேண்டுதலின்படி அவர் செய்கிறார். அந்த மரம் பட்டு போயிற்று என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். The tree was dried up because the source of the roots were dried up. அந்த மரத்தினுடைய வேரானது காய்ந்து விட்டது. அதுபோல வாழ்க்கையில் நடுநடுங்க செய்கிற, பயம் உறுத்துகிற, மூச்சு அடைக்கிற அளவுக்கு, நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு நாம் இழந்து விட்டதாக, மரித்து விட்டதாக துடிக்கிற சில சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில் எப்போதும் சந்திக்கிறோம். ஆனால் என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய ஜெபங்கள் செய்த மாத்திரத்தில் தேவன் கேட்டிருக்கிறார். Soon you prayed, God heard it. Therefore God cut off the very source of the roots. தேவன் அந்த மரத்தினுடைய வேர்களை அவர் செயலிழக்க செய்து விட்டார். ஆனால் வெளியே மரம் தெரியும், மரம் நல்லா தான் தெரியும், ஆனால் போக போக அது வாடி சாய்ந்து விடும். அப்படி போலவே உன்னுடைய பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் ஜெபித்தால் தேவன் கேட்பார். உங்களால் முடியாததை முடியும்படி செய்வார். நீங்கள் பலமுறை எழுதின பரீட்சையில் நீங்கள் பாஸ் செய்வீங்க. தோல்வி அடைகிற உங்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க. குடும்ப சமாதானம் இல்லாமல் பிரிந்து போன உங்கள் குடும்பம் ஒன்று சேரும். அடமானத்தில் விழுந்து விட்ட உங்களுடைய வீட்டை நீங்கள் மீட்டுக்கொள்வீங்க. பிள்ளைகள் இல்லாதவர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இல்லை என்றால் அந்த திருமணங்கள் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் அதை பெற்றுக்கொள்வீர்கள். என் அன்பு சகோதரர்களே, தேவன் பொறுமையோட தமது வல்லமை நமக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கிறோம். அவருடைய நாமத்திலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து எருசலேமின் வாசல் அண்டை வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய எதிரிகள் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். இதை மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் படிக்கிறோம்.
நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? பை வாட் அத்தாரிட்டி யூ ஆர் டூயிங் என்று கேட்டாங்க. அந்த அதிகாரம்தான் அந்த மரத்தை வேரோடு காய்ந்து போக செய்தது. அந்த அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு நான் உங்களுக்கு போதித்த யாவற்றையும் கைக்கொள்ளும்படி கட்டளையிடுங்கள் என்று சொன்னார். அந்த அதிகாரத்தை நீங்கள் கைக்கொள்ளும்படியாக கிறிஸ்து கேட்கிறார். என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் வீட்டிலே வெட்டப்பட்ட அந்த அழகான ஒரு வாஸில், ஒரு சின்ன பாத்திரத்தில் வைக்கப்பட்ட ஒரு செடி அல்லது ஒரு பூ அல்லது பூங்கொத்து பார்ப்பதுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய அழகும் அதனுடைய வாசனையும் அதனுடைய கம்பீரமான தோற்றமும் சில நாளைக்கு மட்டுமே. அதற்கு காரணம் அந்த பூவினுடைய காம்புகளின் கீழே இருக்கும் அந்த செடியினுடைய வேரானது வெட்டப்பட்டிருக்கிறது. அது சில நாளில் காய்ந்து விடும். இந்த கருத்து உங்களுக்கு விளங்கும். அதுபோல தேவன் அற்புதங்களை செய்யும்படி தமது காலத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடப்பதற்காக 40 ஆண்டுகள் அவர்கள் மீது அவர் மிகவும் பொறுமை உள்ளவராக இருந்தார். நோவா காலத்தில் மனுஷர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக 500 வயதில் பேழையை நோவா கட்ட ஆரம்பித்தான். 600 ஆண்டுகள் வந்த போது தான் வெள்ளம் வந்தது. ஏறக்குறைய 100 ஆண்டுகள் பொறுமையாக அந்த மக்கள் மனம் திரும்பும்படியாக எதிர்பார்த்தார். அதே போல் சோதேம் குமாரா காலத்தில் தேவன் சோதே குமாரா மக்கள் மீது அவர்கள் மனம் திரும்பும்படி பொறுமையாக காத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போகும் மட்டும் அவர் காத்திருந்தார். 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்தை கடக்கும்படி அவர் காத்திருந்தார். பைபிள் முழுக்க தேவன் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்டராக்ட் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையும் கூட அடுத்த நொடியிலே அப்படின்ற மாதிரி இல்லாமல் தேவனுடைய நேரத்தின்படி அது நடக்கும் என்று காத்திருங்கள். திங்க் அபவுட் காட்ஸ் ஓன் டைம். அவருடைய நேரத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். அவருடைய காலத்தை நினச்சி வாழுங்க. ஜெயம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் உங்கள் இருதயத்தை நீங்கள் சரி செய்து கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே உங்களை சீராக்கி கொண்டு தேவனத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போது தேவன் நாம் கனி கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறார். உன்னிடத்தில் கனி இனிமேல் வராது என்று அத்திமரத்தின் இடத்துல சொன்னார். ஆனால் உன்னிடத்தில் என்னிடத்திலும் நீங்கள் கனி அதிகமாய் கொடுங்கள். இந்த இடத்துல மனிதர்கள் கொடுக்கிற கனிகள் மனம் திரும்புதலின் கனிகள். த ஃப்ரூட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். லூக்கா 13வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் அதிகமாக கொடுக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பட்டுப்போன மரம் துளிர்க்க தேவனால் செய்ய முடியும். நன்றாக இருக்கிற ஒரு மரம் பட்டு போகவும் அவரால் செய்ய முடியும். ஆக நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இந்த காலையில் என்னுடைய மரம் பட்டு போய்விட்டது, என் குடும்பம் பட்டு போய்விட்டது, என் பிள்ளைகள் பட்டு போய்விட்டார்கள் என்று நீங்கள் நினைப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே இந்த மரத்தை உயிர்ப்பியுங்கள் என்று சொன்னால் அவரால் உயிர்ப்பிக்க முடியும். அந்த அத்தி மரத்தை மீண்டும் அவரால் காப்பாற்ற முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவேற்றுகிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த தகப்பனே, மரத்தின் இடத்திலும் மலையின் இடத்திலும் எந்த இடத்திலும்
கிறிஸ்து பேசினார் என்ற அந்த சாட்சி விசுவாசமுள்ளவர்களாய் எங்களை மாற்றுகிறது. நாங்களும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எதிராக, எங்கள் எதிரிகளுக்கு எதிராக, எங்கள் நோய்களுக்கு எதிராக, எங்களால் கூடாதவைகளுக்கு எதிராக அதிகாரமுடைய மக்களாக பேசவும் வாழவும் ஜெபம் பண்ணவும் எங்களுக்கு உரிமை தாரும். எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளின் நற்செய்திக்காக நன்றி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்பிக்கிற நல்ல பரம்பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?